சப்பாத்திக்கு ஏற்ற ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு குருமா தான் செய்ய போகிறேன். சப்பாத்தியே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வச்சு குருமா செஞ்சு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? நான் 3 உருளைக்கிழங்கு நல்லா கட் பண்ணி கழுவி 3 விசில் விட்டு எடுத்துக்கலேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து அதோட 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 4 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வதங்கணும். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும். இந்த கொதிக்கும்போது நம்ம உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மேஷ் பண்ணி 1, 2ஆக மேஷ் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் நான் 3 டீஸ்பூன் கடலை மாவு, 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதையுமே அந்த உருளைக்கிழங்கோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஃபைனலாக மல்லித்தழை போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராகவே ரெடி ஆயிரும். நீங்களும் இதை மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குழந்தைங்களோ பெரியவங்களோ யாராக இருந்தாலுமே இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.